களிமண் காடுங்க. செம்ம பிடிக்குது களிமண் காடு. செம்மண் காட்டெலாம் இவ்வளோ வண்டி ஒன்றும் ஆசை இல்லை. செம்மண் காட்டெலாம் சாதாரண போகுது. களிமண் காட்டெலாம் செம்மையாக பிடிக்குது. ஸ்டிக்கரை வேறு போடணுங்க. அந்த ஸ்டிக்கர் வேறு போயிடுச்சு. லெஃப்ட் சைடில் பிரிஞ்சிருச்சு. நல்லா மேதி போட்டிருக்கு காடு. எவ்வளோ ஆழம் இறக்க முடியுமோ ஆழத்தை இறக்கி வச்சுருக்கான். ஆட்டோமேட்டிக் சென்ஸுங்க. டர்ன் திரும்புறப்போ அதுவே தூக்கிது. யுவா டெக் ப்ளஸ் 575 4 வீலரு. இது அந்த அட்டை அந்த வயல். இது டோட்டலாக மொத்தம் 7 ஏக்கராங்க. இது காலையிலேருந்து ஓடிட்டுருக்குது. மணி 11:30 12 மணி ஆக போகுது. இன்னொரு 3 வயல் தான் இருக்குது. இது மேலே அந்த செட்டு வரும். இந்த கிணத்து பக்கத்தில் இந்த கீழே ஒரு வயல். அரப்பில் விட்டு சுற்ற விட்றான் பார்த்தியா? பின்னாடிக்கிற புழு பூச்சிங்கெல்லாம் கொக்குங்க செமையாக போயிருக்குது. சால் போடுறா. நாலு வண்டி இல்லை 5 வண்டி இந்த கேப்பில் போகிற மாதிரி இருந்தால் போதும். சால் போகிற மாதிரி இருந்தால் போதும். ஒரு 5 வண்டி போகிற மாதிரி போட்டான். ரொம்ப பெருசாக போட்டால் டைமிங் 1 மணி நேரம் ஆகிற உழவு 1.25 மணி நேரம் சேர்ந்து ஆகும். சின்னதாக சால் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். சால் பிடிக்கிறப்பே ஒரே ஸ்ட்ரைட்டாக பிடிக்கணும். எவ்வளோ கோணையாக விட்டு பிடிச்சி வந்துருச்சு. லெஃப்ட் ரைட் ஆட்டியிருக்கான். அங்கங்கே பெரட்டி போடுறதுல களிமண் கட்டாயிருக்கு. சால் இப்படி நேராக பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும் பார்க்கலாம் இருங்க. அப்படியே பல ஒரு ஸ்ட்ரைட்டாக தான் பிடிச்சிருக்கான். அவ்வளோதான். ஒரு 4 வண்டி இல்லை ஒரு 5 வண்டி அந்த அகலத்துக்கு வண்டி போகிற கேப்புக்கு இருந்தால் போதும். சால் பிடிச்சா போதும். அதை விட பெருசாக பிடிச்சின்னா உங்கள் டைமிங் இழுத்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவங்க காட்டுக்காரங்களை பார்த்தா கேள்வி தான் கேட்பாங்க. மற்ற வண்டி காட்டில் உங்கள் வண்டி காட்டிலையும் ஏன் 1/2 கால் மணி நேரம் அதிகமாக ஓடுதுன்னு கேட்பாங்க. களிமண் காடு தாங்க. வண்டி செம பிடிக்குது. ஐயோ அம்மா.
டெப்த்தெல்லாம் மேலாக பிடிக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, நல்லா ஃபுல்லாக கேட்குறாங்க டெப்த்தெல்லாம். ஆர்பிஎம் 14 வச்சா 15 வச்சுருக்குதுங்க. ஒரு பாயிண்ட் ட்ராப் ஆகுது. M2 போட்டால் வண்டி போகாது, கற்றுன்னு கற்றுது, வண்டி போகலை. M1 போட்டு கரெக்டாக மூவ் பண்ணிட்டுக்கிறாரு. செம்மண் காட்டுக்கு M2 போட்டு ஓட்டினா அருமையாக போகுதுங்க. களிமண் காட்டுக்கு M2 போட முடியல. லோ 4th M2 செம்மண் காட்டுக்கு, களிமண் காட்டுக்கு லோ 3rd M1 மீடியம் 1. பிரதர் பம்பர் பார்த்துங்க, யாராவது பார்த்தா பம்பர் பார்த்து சொல்லுங்கள். இந்த அளவுக்கு போட்டது ஓகேவா, இதோட பெருசாக போடலாமா, என்ன ஏதுன்னு சொல்லுங்கள். ஒரு பாதுகாப்பு, ஒரு சேஃப்டிக்கு மட்டும் தான் ஒரு பம்பரை போட்டு வச்சுருக்கேன் நான். வேறு எதாவது டிசைன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கமெண்டில் எதாவது சொல்லுங்கள் நீங்கள். பம்பரை பற்றி கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, ஏன் மேலே இன்னும் இதுக்கு டாப் போடலன்ட்டு. தென்னந்தோப்புக்குள்ளே ஓட்டிட்டுக்குது ப்ரோ, அங்கங்கே டாப் போட முடியல. டாப் போட்டால் தென்னந்தோப்புக்குள்ளே ஒட்டி ஓட்ட முடியாது, தென்னை மரத்தை ஒட்டி. அதான் டாப் போடாமல் இருக்கும். டாப் போடணும், வெயில் தாங்க முடியல.